ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. வண்டியில யாரு? மாட்டேன். நான் எப்படி வந்தனோ அது போல எனக்கு வர தெரியும். வண்டியில யாரு? நான் தான் துரோகியாச்சே. எனக்கு உங்க கூட வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. யார போறியா இல்லையா? இது ஏன் இப்படி கொடுமையா படுத்துதியா? என்னையே அடிக்க வச்சுட்டான். வண்டியில யாருன்னு சொன்னா யாரு தெரியாதா? யாரும் இங்க நிக்காவ, கூட்டமா சேர்ந்து நிக்காவலாம் இல்ல தனியா நிக்காவலாம் ஒன்னும் தெரியல. ஒரு ஆம்பளை நமக்கே எப்படியாவது பத்திரமா வீட்டுல கொண்டு விட்டுறான்னு அக்கறை இருந்து வண்டியில யாருன்னு சொன்னான். அவ அத்துல நின்னு நடிச்சுக்கிட்டு நிக்கா. ஒரு ஆம்பளை எனக்கு இருக்க அக்கறை கூட ஒரு பொண்ணு அவன் மேல அவளுக்கு இல்ல. தைரியம் திமிரு. அடிச்சதுக்கு பிறகு அடிச்சிட்டமேன்னு தோணுது. இவரு டைரி எல்லாம் கூட எழுதுவாரா? ம். இல்ல நீங்க டைரி எல்லாம் எழுதுவீங்களா? ஏன்? இல்ல கேட்டேன். பொதுவா பொண்ணுங்க தானே எழுதுவாவா, அதான் கேட்டேன். பொண்ணுங்க மட்டும் தான் டைரி எழுதுனா எவனாவது எழுதி வச்சிருக்கானா? இல்ல சும்மா கேட்டேன், டைரி எழுதுவீங்களா அப்படின்னு. எப்பயாவது அம்மா ஞாபகம் வந்தாலும் இல்லைன்னா அம்மா கிட்ட எதுனா சொல்லணும்னா எழுதுவேன். புரியல. அம்மா கிட்ட சொல்லனா? ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அம்மாட்ட ஷேர் பண்ணா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு தோணும்லாம். அந்த மாதிரி ஏதாவது வெளியே வர முடியாத விஷயத்த எழுதுவேன். வெளியே வர முடியாத விஷயமா? அப்படி பார்த்தா இவரு கூட இருக்கவங்களுக்கு தான் ஒரு நாள் 30 டைரி தேவைப்படும். என்ன? ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்காண்டி எழுதுதியா? கட்டாயம் சொல்லணுமோ? இல்ல சும்மா தான் கேட்டேன். அதான் ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இனிமே எந்த சுடுகாட்டுக்கு போறியா? நான் தூங்க போறேன். ராத்திரி நேரத்துல உறங்கறதுக்கு தானே போறேன். உறங்கும் போது சுடிதார் போட்டுக்கிட்டு தான் உறங்கணுமா? இல்ல தூங்கறதுக்கு தானே போறேன். தூங்கச்சிலையும் சுடிதார் போடணுமான்னு கேட்டேன். வேற? தூங்கச்சில என்னத்துக்கு சுடிதாரு? என்ன பேந்த முழிக்க? பொட்டிக் போட்டுட்டு போற சரி. தூக்கத்துக்கு இதுதான் போடணுமா? அந்த அர்த்தத்துல கேட்டாரா? நான் கூட பயந்துட்டேன். எதுக்கு பியாக்கு மாதிரி முடிக்குது? என்ன? அர்ஜுன் அன்னைக்கு பொட்டிக்ல வச்சே நான் சாரா கிட்ட சொல்லிட்டேனே, எனக்கு சாரி கட்டதுக்கு தெரியாது. சம்பந்தமே இல்லாம என்னத்துக்கு இப்ப சாரியை சொல்லுது? ஓ அப்ப சாரி கட்ட தெரிஞ்சிருந்தா நைட்டு தூங்கும் போது சாரி கட்டிட்டு தூங்கிருப்ப எல்லாம். சாரி கட்டத்துக்கு தெரிஞ்சிருந்தா பொட்டிக் போச்சுல சுடிதாரு. ராத்திரி வீட்டுல உறங்கும் போது சாரி. அப்படித்தானே? நைட்டு யாரு சாரி கட்டிக்கிட்டு உறங்குவா? அம்மா தாயே, ஒன்னா இல்ல, நீ படுத்து தூங்க. இல்ல அர்ஜுன், நைட் ட்ரெஸ் போடுவேன். ஆனா அதான் அம்மா வீட்டுல இருக்க. எங்க புது இடம் இல்ல, அதான் ஒன்னும் எடுத்துட்டு வரையல. சரி தூங்கு. தியா, ஏன் அடிச்சேன்னு ஒரு கேள்வி கூட கேட்கல. என்ன அர்ஜுன்? இல்ல எங்க தூங்க போறேன்னு கேட்கறதுக்கு தான். உன் இடத்துக்கு எதனா கொண்டு விடானா சொல்லு, கொண்டு விடியேன். ஏன் இடமா? கலர் தோட்டம் தானே உன் இடம், அங்கதானே உனக்கு உறக்க வரான். எப்படி கொண்டு விடணுமா? அதான் அடிச்சு கூட்டிட்டு வந்துட்டியலை. அது பிறகு என்ன திருப்பி அதே கிண்டல் பண்ணியது? இல்லதியா, அதுதானே உன் இடம். உன் இடம் தானே சொன்னேன். அதான் உன் இடத்துலயே கொண்டு விடணுமா இல்லனா மேல பெட்லயே படுக்குதியான்னு கேட்டேன். நான் எப்பயும் தரையில தானே தூங்குவேன், அப்படியே தூங்குறேன். என் நிலன் போனதுக்கு பிறகு சீன் போட ஆரம்பிச்சுட்டாலாம். என் நிலன் போனதுக்கு பிறகு எனக்குன்னு எந்த சந்தோஷமும் இல்ல. பெட் மேல படுத்தாலும் முழுக்க மேல படுத்த மாதிரி தான் இருக்கும். போதும். இன்னைக்கு ஏற்கனவே ஒண்ணு வாங்கிட்டே எல்லாம். தொடங்காத, பேக்கிறது உறங்கு. இவன் இந்த நடிப்பு திறமை எப்பதான் நடத்துவான்? மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூரத் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். இவர் எதுக்கு இப்ப நம்மளே பாக்காரு? இன்னைக்கு புதுசா இருக்கு. பேசாம கேட்டுருவோமா? அவர் தானே பாக்காரு, அவர்கிட்ட தானே நம்ம என்னன்னு கேட்கணும். என்னட்ட கேட்காரு.
என்ன ஆ ஒன்றும் இல்லை. புறவு புறவு என்ன? புறவு ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லைன்னா படுத்து உறங்க வேண்டியது தானே. இல்லை, உறக்க வரையில அதான். உன் இடத்துக்கு கொண்டு விடட்டான். உன்னை 40 பேர் கடத்திக்கிட்டு போதுக்கு வந்தாலும் இறந்து போனவிய ஆவியா வந்து 40 பேரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு உன்னை காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்துருவாவ. உன் இடத்துக்கே கொண்டு விடட்டான். நல்ல உறக்க வரும். உடனே ஆரம்பிச்சிருவாரு. என்ன உன் இடத்துக்கு போயிலையா? ரொம்ப பாதுகாப்பான இடம். கல்லறை தோட்டத்துல எப்படியும் ஒரு 300-400 கல்லறை இருக்கும். உன்னை 4000 பேர் கடத்திக்கிட்டு போதுக்கு வந்தாலும் இறந்து போன 400 பேரும் ஆவியா எந்திரிச்சு வந்து 4000 பேரை அடிச்சு போட்டு உன்னை காப்பாத்திடுவாவ. எப்படி டே கொண்டு விடட்டான். நான் உங்ககிட்ட இப்ப பேசவே இல்லை எல்லாம் வந்துட்டாரு. எப்ப யார் என்ன மனநிலையில இருப்பான்னு தெரியல. சைக்கோங்க எல்லாம் டாக்டர் ஆனா இப்படிதான் இருக்கும். உங்க அப்பா டாக்டரா? சொல்லவே இல்ல பாத்தியா. ஒரு நாளைக்கு 40-50 தடவை என்ன திட்டாட்டா உறக்க வராது. 40 தடவை என்ன பெத்தவரை இழுக்காட்டா உங்களுக்கு உறக்க வராது. இல்ல உங்க அப்பாயை சொல்ல சொல்ல உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு கண்டியா. உன்னையும் சந்தோஷப்படுத்துறதுக்காண்டிதான். தெளிவா தெரியுதுடா, நீ ஒரு சைக்கோனு. அங்கேயிருந்து அடிச்சு இழுத்து கூட்டிக்கிட்டு வந்தாச்சுலாம். இப்ப பல்ல காட்டி நல்லா சிரிப்ப. இனிமே எப்ப பியாய் பிடிச்சு ஆட்டத்தை ஆரம்பிப்பேன்னு எனக்கு எங்க தெரியும். இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேதான் நல்லது. மனசுக்குள்ள அடிச்சதான் வந்துட்டு போயிட்டு இருக்க. அடிச்சிட்டனேன்னு தோணிக்கிட்டே இருக்க. உன் மேல நான் கொலை வெறியில தான் இருக்கேன். அவ்வளவு வெறுப்பு எல்லாமே இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இப்படி கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. உன்னைய திட்டுறேன் கத்துறேன் அதெல்லாம் வேற. அடிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இத்தனை வருஷமா உன்னைய பாத்துக்கிட்டவங்க உன் அம்மாவும் தாத்தாவும் அவைய கூட அடிச்சிருக்க மாட்டாவெல்லாம். நிலன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உன் மடியில உறங்குன மாதிரி தான் அங்க படுத்துட்டு இருந்தேன். ஆனா அங்க யாரோ ஒருத்தங்க இருந்திருக்காவ. அந்த ஆள் யாரு? சும்மா தண்ணி அடிக்கிறதுக்காண்டி அந்த வழியா போனவரா இருந்தாலும் அர்ஜுனை பார்த்ததான் ஏன் பயந்து ஓடணும்? அப்பனா ரொம்ப நேரமா அந்த ஆள் என்னைய நோட் பண்ணிக்கிட்டே நின்றுக்குமோ? என்னைய பார்த்ததான் அமைதியா நின்னுக்கிட்டு வேற என்னமோ நிறைய ஆளுகளை அங்க வர சொல்லி இருக்குமோ? அர்ஜுன் அந்த நேரத்துல அங்க வரலைன்னா என்ன நடந்திருக்கும்? தியா தியா ம், வேண்டாம் அர்ஜுன், அமைதியா படுத்து உறங்கு. என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ படுத்து தூங்க. நான் பண்ணது தப்பா இருந்தாலும் நான் பண்ணது சரிதான். அடிச்சதுனாலதான் வண்டியில ஏறினா. இப்ப நான் மன்னிப்பு கேட்டேன்னா என்னமோ அடிக்கடி அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவான். இவளுக்கு சீன் போடியதுக்கு 2 இடம். ஒன்னே என் ரூம்ல தரையில படிக்கியது. என்னோட அந்த கல்லறையில போய் உறங்கிட்டு நிலனுக்கு மடியில போய் படுத்தேன். பூன்னு கதை அடிச்சு முடியாது. இப்ப மன்னிப்பு கேட்டா என்னமா சீன் போடியதுக்கு அங்கதான் போவான். என்னதான் இருந்தாலும் என் ஆம்பளத்தனத்தை காட்டுறதுக்கு கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. சாரி தியா. ஆனா உனக்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. அவன் யாரா இருப்பான்? ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருந்தானா ஏன் பாத்துக்கிட்டு நின்று இருக்கணும்? ஆனா ஒண்ணு, அந்த ஆள் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. இந்த ஹிட்லர் கிட்ட மட்டும் மாட்டி இருக்கணும். கொன்னு அங்கேயே புதைச்சிருப்பாரு. நீ யாரா இருந்தாலும் உனக்கு ஆயுசு கெட்டிடா. என்னம்மா? எனக்கண்ணா நாங்க இங்க வந்ததை நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுத்தியா போல. அம்மா, நீங்க எதுக்குமா இங்க எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு? வீட்டுல வேலை செய்யறதுக்கே ஆளுங்க இருக்காவ. அப்படியே கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து சாப்பிடாம இங்க எதுக்குமா வந்திருக்குதியா? அங்கனா உங்களுக்கு ஒரு வேலை இல்ல. குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்கணும்னா கூட எடுத்து தரதுக்கு ஆள் இருக்காவ. நீங்க எதுக்குமா இங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஆமா கார்த்திக், அங்க எல்லாமே இருக்குறான். இருந்தாலும் என் பிள்ளை இங்க நீ ஒத்தையில கட்டப்படி கண்டியா? ஒரு நாள் பவி சமைக்க, ஒரு நாள் நீ சமைக்க. உன் அம்மா அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடியா? நினைக்கச்சுல எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்கலாம். அதான் என்ன ஆனாலும் சரி என் பிள்ளைக்காண்டி இங்க வந்துட்டேன். எனக்காண்டி? அது மட்டும் இல்ல கார்த்திக், என்னமோ ஒரே மாசத்துல உங்க 2 பேருக்கு விவாகரத்து கிடைச்சு நீங்க பிரிஞ்சு போயிருவியா? உனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருந்தா கூட எனக்கு இப்படி தோணி இருக்காது. ஆனா கார்த்திக் கண்டியா எனக்கு இருக்கதே ஒரே ஒரு பையன். டிவோர்ஸ் ஆகி நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா நான் பவியை தான் பொம்பளை பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு மாசமாவது அவ கூடாலே இருக்கலாம்ல. அம்மா, நீங்க ஏமா இப்படி அலைஞ்சுக்கிட்டே அங்கே இருந்திருக்கலாம்ல? எடி, எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல. நான் பெத்தது 2 பொம்பளை பிள்ளைகளோட. ஒன்னு கார்த்திக் தம்பிக்கு கையில பிடிச்சு கொடுத்துட்டான். ஆமா மக்களே, நீங்க தான் விவாகரத்துக்கு ஆசைப்பட்டியா? என்னமோ ஒரு மாசத்துல விவாகரத்தும் கிடைக்க போகுது. அது பிறகு நீ நம்ம வீட்டுக்கே வந்துட போற. நமக்கா ஆம்பளை பிள்ளைகள் இல்ல. அதனாலதான் ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு அத்தா அவி வீட்டுக்கு போயிடலாம். அது பிறகு என்னையெல்லாம் பாக்கிறதுக்கு கூட வராது. அனமி, உன் அக்கா எனக்கு வேண்டாதான். ஆனா நீ எனக்கு குழந்தை மாதிரிதான். நீ எப்ப வேணாலும் அங்க வரலாம். எனக்கு ஒன்னே பாக்கணும்னா நான் உங்க வீட்டுக்கு வர போறேன். இந்த டிவோர்ஸ்னால எல்லாம் நம்மள பிரிக்க முடியாது. இருந்தாலும் அத்தான்னு கூப்பிட முடியாதுல்ல. இந்த ஒரு மாசமும் ஒன்னா ஜாலியா இருக்கலாம்ல. நாங்களும் உங்களை மிஸ் பண்ணிய மாதிரி இருக்காது. இல்லனா அங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க. என்னமோ ஒரு மாசத்துக்கு பிறகு அத்தான பார்க்க முடியாதே, அவி அம்மைய கூடால இருப்பாவளே, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர மாட்டாவளேன்னு ஒரு மாதிரி சோகமா இருக்குதுல்ல. தெரியுது. அதான் மாப்ள, இந்த ஒரு மாசமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்துடலாமே. அடடே, இருந்துடலாமே. அதுக்கு நம்ம அம்மா ஒன்னாவே இருந்துடலாம். அது பிறகு கார்த்திக் மாப்ள, என்னத்த? இன்னைக்கு சமையல் யாருக்கு முறை?
நான் தான். இனிமே நீங்க 2 பேரும் சமையல் கட்டு பக்கமே வரதுக்கு தேவையில்லை. ஏன்? உங்களுக்கு என்னைக்காவது சமைக்கணும்னு தோணுச்சுன்னா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சமைச்சுக்கிடுங்க. ஆ? மத்தபடி இனிமே இந்த 1 மாசமா நாங்களே சமைச்சுக்கிடுவோம். நீங்க ஆபீஸ் போற நேரத்துக்கு எந்திரிச்சு ஆபீஸ்க்கு மட்டும் போனா போதும். அட இது நல்லா இருக்கேன். அதான் இந்த 5 மாசமா ஆம்பளை பையன் நீங்களும் சமைச்சிட்டியா அவளும் சமைச்சிட்டா. ஒரு நாள் நீங்க ஒரு நாள் அவ. இனிமே நாங்க வந்துட்டேலாம் நாங்க பாத்துக்கிடியோம். இது பாயிண்ட் அத்தான். இனிமே இந்த அலாரம் வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணி உறங்கிய வேலை வேண்டாம். அலாரமே வைக்கிறதுக்கு தேவையில்லை. பவி மக்களே, உன் பொருள் எல்லாம் ரூம்ல இருந்து எப்ப எடுத்துக்கிட்டு போற? எங்க? என்ன பொருளை ரூம்ல இருந்து எப்ப எடுத்துக்கிட்டு போறானா? ஒருவேளை இனிமே இது எல்லாரும் இந்த வீட்ல இருக்க போறாவளோ? நம்மள இந்த 1 மாசமா வேற வீட்டுக்கு அனுப்ப போறாவளோ? எமக்கு நீங்க சமைக்க வேண்டாம், நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டதுக்கு மட்டும் வந்தா போதும் தானே சொன்னாவ. அது பிறகு எப்படி வேற வீட்டுக்கு அனுப்புவாவ? என் ரூம்ல இருந்து பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்ப போவானா? ஒருவேளை ஒண்ணு எங்க அம்மா கோவப்பட்டுக்கிட்டே வீட்ல இருந்து வெளியே துரத்த போறாவளோ என்னமோ. அப்படி மட்டும் துரத்துனா நல்லது. அதேதான், அப்படியே துரத்திட்டாவல்னா எனக்கு நல்லாதான். அத்தா எங்க? எங்கனா இனிமே நீ தங்க போற ரூமுக்கு தாமா. ஏன் யாருமே நல்லா தானே இருக்கு. 3 பேர் படுத்து உறங்கலாம். அம்மாடி இந்த வீட்ல மொத்தம் 3 ரூம் தான் இருக்கு. ஹால் நல்ல பெருசா தான் இருக்கு. ஹால்ல எல்லாம் படுத்தான்னு வச்சுக்கான். ராத்திரி பூரா கொசுக்க கூட போராட வேண்டியதுதான். அதனால உன் ரூம்ல இருந்து பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற ரூமுக்கு போயிரு. அதான் அத்தா எங்க போகுதுக்கு? உன் ரூம்ல தான் இனிமே உன் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் இருக்க போறாவ. அப்ப நானு புரியலையா? எங்க அம்மா உன்னைய ஹால்ல துரத்துறதுக்கு பாக்காவ. இந்த கொசு கடியில நான் 1 மாசமா அந்த பெட்ல 3 பேர் தூங்கலாம். ஆமா பவி, 3 பேர் உறங்கலாம். நான் அப்பா, அது பிறகு தங்கச்சி. நாங்க 3 பேரும் இனிமே உன் ரூம்ல தான் தூங்க போறோம். அதான் முதல்ல உன் பொருளை எல்லாம் எடுத்துறேன். அம்மா அப்ப நானு சரி இன்னொரு ரூம் கூட இருக்கலாம், அங்க நான் போலாம். அம்மாடி அந்த ரூம்ல நான் தங்க போறேமா. அப்படியா? சரி அத்தா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம 2 பேரும் அந்த ரூம்லயே தங்கலாம். அம்மாடி நீ என்ன கூடால தூங்கியதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ராத்திரி நல்ல கொரட்டை விடுவனே. கொரட்டை விடுவியலாம்? ஆமா பவி, நல்ல கொரட்டை விடுவேன். நீ பேசாம ஒண்ணு பண்ணு, உன் பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்த்திக் ரூமுக்கு போயிரு. யார் ரூம்லயா? நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. பேசி அவியலெல்லாம் வந்த வழியாவே அனுப்பி விடுங்க. ஆமா, என் ரூம்ல எல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். என் ரூம்ல நான் மட்டும் தான் தூங்க முடியும். இது என்ன வம்பா இருக்கு? என்னமோ 1 மாசத்துல டிவோர்ஸ் ஆக போகுது. எங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல தங்க சொல்லுதியா? தேவி 3 பேருக்கு அந்த ரூம். நான் நல்ல கொரட்டை விடுவேன், நீனா கொரட்டையே விட மாட்டேன். இல்ல புதுசா எனக்கு கொரட்ட ஆரம்பிச்சிருக்கு. டேய் போடா, நீ அமைதியா படுத்து கிடந்து உறங்கியவன். கிருப்பவி அவன் மூச்சு உடைய சத்தம் கூட வெளியே கேட்காது. இதே என் கூட அந்த ரூம்ல படுத்தேன்னு வச்சுக்கான், நான் கொரட்டை உடையதுல செல்லும் போல உனக்கு ஒரு நாள் உறங்கவும் முடியாது. ஆபீஸ்லயும் போய் உறங்கி விழுந்து திட்டு தான் வாங்குவேன். 1 மாசம் தானமா உங்க 2 பேரு கூடாலையும் ஒன்னா தங்கலான்னு சொல்லிட்டு ஆசையா வந்திருக்கான். ஒன்னா? ஆமாண்டா, எங்க 2 பேரு கூடாலையும் ஒன்னா தங்கறதுக்கு நீங்க வந்திருக்குதியா? ஆமா கார்த்திக். மா பாக்கிறதுக்கு அப்படி தெரியல. எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கலாங்கிற மாதிரியே வந்திருக்குதியா? ஐயோ மாப்பிள, நாங்க உங்க கூட 1 மாசமாவது ஒன்னா தங்கலான்னு ஆசையோட வந்திருக்கோம். இந்த மாமா அத்தை அது பிறகு அனமி எங்களை உங்களுக்கு பிடிக்கல, நாங்க உங்க கூடால இருக்கிறது தொந்தரவுன்னா சொல்லுங்க, இப்பே இந்த வீட்டை விட்டு போயிருவோம். ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க தாராளமா இங்க தங்கிக்கிடுங்க. கார்த்திக் மாப்பிள, பவி உங்க ரூம்ல தங்குறது உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அவ உங்க கூடால தங்கியதுனால உங்க மனசு 1 மாசத்துக்குள்ள மாறிறேன்னா சொல்லுங்க. அவன் என் கூடல தங்கியதுனால எல்லாம் என் மனசு மாறாது மாமா. இல்ல மாறானா இப்பயே சொல்லுங்க, நாங்க வீட்டுக்கு போயிருவோம். மாறாது மாமா. இந்த கார்த்திக் எப்பவுமே ஸ்ட்ராங் தான். பிறகு என்ன, போய் ஆபீஸுக்கு கிளம்பிய வேலையை பாருங்க. நீங்க கிளம்பி வர்றதுக்கு முந்தி நாங்க டிஃபனை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்க அத்தை. அம்மா தோசை மாவு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சிருக்கேன். சரி பவி, நாங்க பாத்துக்கிடியோம். நீங்க போய் ரெடி ஆகுங்க. ஏதோ பண்ணுங்க, எப்படியோ நினைச்சதை சாதிச்சுட்டாங்களா. இனிமே ராத்திரி வந்ததுக்கு பிறகுதான் தொடங்குவாவ. இப்ப 2 பேருக்கு ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம சொல்லியதுக்கெல்லாம் மண்டை ஆடிக்கிட்டு போறாவ. ராத்திரி ஆனதுக்கு பிறகு ஒரு யுத்தத்தை தொடங்குவாவ. அப்ப நம்ம கண்டுக்கிடாம இருந்தா போதும். பவி என் ரூமுக்கு வந்தாள்னா நான் கொரட்டை ஆரம்பிச்சிருவேன். எங்க ரூமுக்கு வந்தாள்னா நான் சத்தம் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, உங்க அம்மா கிட்ட பேசி புரிய வச்சிருக்கலாம்ல. ஏன் உன் தைரியத்துக்கு என்ன குறைச்சலும்? 1 மாசமா? ஹலோ, இத நான் இழுக்கணும். என்னமோ 1 மாசம் நீங்க தங்க போறத நினைச்சு நான் இழுக்கணும். ஏதோ ஒண்ணு கொண்டாடிக்கிட்டு போட்டு. ஆனா இதுக்கெல்லாம் என் மனசு மாற போறது இல்ல. நான் போய் குளிச்சுக்கிட்டு வரேன். நானும் தானே ஆபீஸ் போனா, நான் போய் குளிச்சிட்டு வரேன். எது? இல்ல நானும் என்னமோ குளிக்கல. நான் போய் குளிச்சிட்டு வரேன். பிறகு நான் குளிச்சதுக்கு பிறகு நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. பவளவாய், இது ஏன் ரூம். இங்க நான் சொல்லியதான் சட்டம். கார்த்திக் இது உங்க ரூம் தான், நான் இல்லன்னு சொல்லல. நீங்க குளிச்சிட்டு இப்ப எங்க போறியா? ஆபீஸ்க்கு தான். ஆனா ஒரு சட்டையும் ஒரு பேண்டையும் எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? ஆனா எனக்கு குளிச்சதுக்கு பிறகு முடி காயணும், மூஞ்சில பெயிண்ட் அடிக்கணும். எப்படியோ பொண்ணுங்களுக்கு லேட் ஆகும்ல. அதனால நான் முறை குளிச்சிட்டு வரேன். அப்பனா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒட்டிங்க மொபைல நான் குளிச்சதுக்கு பிறகு நீ போ. கார்த்திக் அறிவு கட்டவன், இனிமே தியானே பழி வாங்குவானே. இந்த ஆளுக்கு என்ன அவசரம்? ஒரு பேண்டையும் ஒரு சட்டையும் எடுத்து போட்டா போதுமே. நம்ம
நிறைய வேலை இருக்கும். சரி குளிக்கதானே நம்ம ரூம்ல போய் குளிக்கலாம். இவன் என்ன இங்க வரான்? இடி தள்ளு. இந்த முதல் இந்த ரூம். அதான் அம்மையும் அத்தையும் வெளியே தெளிவாவே சொல்லிட்டாவேலாம். இன்னையில இருந்து இந்த ரூம் அம்மைக்கு அப்பாய்க்கு எனக்கு உள்ளது. உனக்கு இங்க என்னடி வேலை? ஏற்கனவே ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எதனா பேசி எனக்கு அடி வாங்கிட்டு போயிடாத. தள்ளுடி. எடி. அனமி தள்ளு. எங்க போறேன்? ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுடி, குளிக்கிறதுக்கு போறேன். எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நானும் குளிக்கிறதுக்காண்டி தான் போயிட்டு இருக்கேன். அடிச்சிருவேன். அனமி தள்ளு. எனக்கு காலேஜ் பஸ் போயிடும், நீ அது ஸ்கூட்டில போறவா? நான் முத குளிச்சுக்கிட்டு வந்ததுக்கு பிறகு நீ போய் குளி. நீ 1 மணி நேரம் உள்ள போய் நிப்ப, நீ 2 மணி நேரம் உள்ள போய் நிப்ப. உனக்கு தான் அத்தா ரூம் கொடுத்துருக்காவல, 2 பேரும் தானே அங்க இருக்குதியா? அவர் ஆம்பளை தானே, 5 நிமிஷத்துல குளிச்சு முடிச்சிருவாரு. நீ அங்கேயே போய் குளி. ஏன் இப்படி தொல்லை பண்ணிய? இவ சொன்ன உடனே நான் அப்படியே கேட்டுருவேன். அடி பாவி. ஏடி கத்தி மேல போய் சேர்ந்துறாத. இனிமே வானா அக்கா அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வானு. அதுக்கு தான் அத்தா இருக்கார்ல, அந்த ஆளு குளிச்சு முடிச்சிருப்பாரான்னு தெரியலையே. முத நாள் குளிக்கிறதுக்கே இவ்வளவு போராட்டமா? எம்மா இது ஏன் இப்படி கூப்பாடு போட? அக்கம் பக்கத்துல உள்ளவியெல்லாம் கேட்டா என்ன நினைப்பாவ? ஏம்மா எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. அக்கா தோசை ஊத்திட்டேன், சாம்பார் இப்ப ரெடி ஆயிரும். எம்மா முத நான் ரெடி ஆவனால ஆபீஸ் போறதுக்கு. ஏம்மா என்னமா நீ ரெடி ஆவலையா? ஆமா அதே துணியோட தானே நிக்க. ஐயோ அத்தை என்னமா நான் குளிக்கே இல்ல. பவி முத போய் குளி. எது போய் குளி? நேத்து வர நீயா தானே போய் குளிச்ச. இனிமே குளிக்கிறதுக்கு உனக்கு துணைக்கு ஆளு வேணுமா? எம்மா எங்க போய் குளிக்க சொல்லுதியா? உனக்கு 2 பாத்ரூம் இருக்கு, போய் குளிக்க வேண்டியதானே. ஒரு பாத்ரூம்ல அத்தை உங்க பையன் போய் நிக்காரு, இன்னொரு பாத்ரூம்ல உங்க மவ போய் நிக்கா. இனிமே நான் எங்க போய் குளிக்கிறதுக்கு? எனக்கு டைம் ஆகுதுல. இவ்ளோ தானா? அம்மடி பவி, கார்த்திக் குளிக்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. போன மாதிரி இருக்க சனன்னு குளிச்சுக்கிட்டு வந்துருவான். 10 நிமிஷம் தான் ஆகுமா? அப்பனா இந்நேரத்துக்கு குளிச்சு முடிச்சிருப்பாரு. இம்பத்துக்கு அப்படியே ஒப்பாரி வச்சிருவா. போமாக்கா போய் குளிச்சுட்டு வா. மாப்பிள்ள தம்பி இப்பயே என் ரூம்ல இருந்து வெளியே போன்னு கத்துவாருன்னு நினைச்சேன். பவியம்மா, கார்த்திக் எனக்காண்டி என்ன வேணாலும் செய்வான். ஏன் இந்த கல்யாணத்தை கூட எனக்காண்டி தானே செஞ்சான். இந்த வாழ்க்கை வாழறதுக்கு எனக்கு பிடிக்கலமான்னு அழுதான். அவன் அழும்போது எனக்கு மனசு கேட்கலாம். அதனாலதான் அவன் வழியிலே போய் அவனுக்கு பவிய பிடிச்சு வாழ ஆரம்பிச்சுட்டானா அது பிறகு ஏத்துக்கிட்டு தானே ஆவணும். அதான் 2 பேரும் ஒன்னா இருந்தியாலனா அம்மா சந்தோஷமா இந்த டிவோர்ஸை ஏத்துப்பேன்னு சொன்னேன். நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காண்டி 5 மாசம் இங்க இருந்திருக்கான். எனக்கே இப்பதான் புது நம்பிக்கை வந்திருக்கேன். இந்த 1 மாசத்துல இவ 2 பேருக்கு மனச மாறாம். மாறினா கொள்ளலாம். அத்தை 10 நிமிஷம் சொன்னாவா? இவர் என்ன இன்னமும் குளிச்சுக்கிட்டு வெளியே வரலையா? பேசாம கூப்பிட்டு பாப்பமா. அவ வியானே 1 மணி நேரத்துக்கு வெளியே வர மாட்டா. கார்த்திக், கார்த்திக் குளிச்சு முடிச்சிட்டியா? இல்ல பவி, குளிச்சுட்டே இருக்கேன். இனிமே நீங்க எப்ப வெளியே வந்து நான் எப்ப குளிக்கிறது? பவி சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன், சோப்பு நுரையோட நிக்கேன். இப்படியே வெளியே வரட்டா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், குளிச்சுக்கிட்டே வாங்க. இதே மாதிரி டெய்லி நடந்ததுன்னா நம்ம டெய்லி லேட் இல்ல. இனிமே நாளையில இருந்து குளிக்கிறதுக்கே அலாரம் வச்சு எந்திரிக்கணும் போல. கார்த்திக் என்னம்மா? என்னம்மா குளிச்சு முடிக்கலாம்? இப்பதான் பவி முகத்துல சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன், சோப்பு நுரையோட நிக்கேன். இப்படியே வரட்டா? இல்ல இல்ல குளிச்சுக்கிட்டே வாங்க. எல்லாம் இந்த அனமியால வந்தது. சரியான உரக்கிருக்கி, இப்படி நேரமா குளிக்காம நின்றுக்கா. சும்மாவே பயங்கரமா சீனை போடுவா. 1 மணி நேரம் எடுப்பா. கார்த்திக் முடிச்சிட்டியா? இப்பதான் பவி முதுகுல சோப்பு போடுறேன், சோப்பு நுரையோட நிக்கேன். இப்படியே வெளியே வரட்டா? இவன் வியானம் தான் பண்றான். கார்த்திக் எனக்கு டைம் ஆகுது, வெளியே வாங்க சொன்னானே. ஏன் அதுக்கு சொல்லிக்கிட்டு செல்லம் போல குளிக்காம வெளியே வர முடியுமா? உங்க அம்மா சொன்னாவ நீங்க 10 நிமிஷத்துல வெளியே வருவீங்களாம். 1/2 மணி நேரமா நான் காத்துக்கிட்டே நிக்கேன். இருடே வாரேன். சொன்னு போனாலும் எப்படியாவது நமக்கு சீல் விழுந்துறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பாப்பான். இவனா சொன்னு வெளியே வர போறான். கார்த்திக் இருடே வந்துட்டேன். என்ன? ஒரு ஆம்பளை பையன் குளிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் வேணுமா? ஏய், நான் 1.5 மணி நேரம் குளிக்கவேன். உனக்காண்டிதான் அவசரம் அவசரமா ஒழுங்கா சோப்பு கூட போடாம இங்கே செல்லம்போல தேய்ச்சி கூட குளிக்காம அவசரம் அவசரமா வெளியே வந்திருக்கேன். போயா தலங்க முவ்வளா உன்னை ஹால்ல போய் படுக்க வைக்கேண்டி. ஒரு ரூமுக்கு ஒரு ராஜாதான், அது இந்த கார்த்திக் தான். 1 மாசம் இவ கூடால எல்லாம் என்னால தங்கவே முடியாது. இன்னைக்கே உன்னை என் ரூம்ல இருந்து ஓட வைக்கேன். கார்த்திக் நீ ஒன்னும் கவலைப்படாதடா. கார்த்திக்கோட பிரெயின் இருக்குச்சுல, நீ எதுக்கு பயப்படுறா? அவளை துரத்திடலாம், நமக்கு நாம தான் ஆறுதல். எப்படி பெயினா இருக்கு. இந்த வீடு வேற நமக்கு புதுசு. பேசாம அம்மா வீட்டுக்கு போயிடலாமோ? இவளுக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி நடக்க முடியாம நடந்து வரா. அதனால மயக்கம் போட்டு விழுந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நேத்து ஒன்னும் சாப்பிடல, சாப்பிடாம இருந்தா நல்ல தெம்பு இருக்கான்ல, நடக்கிறதுக்கு நல்ல ஏள் இருக்கான். இன்னைக்கு நம்மளே சாப்பிட்டாச்சு. சாராட்ட கேட்கச்சுல இவ சாப்பிடலைங்க. இப்ப கேட்டா சாப்பிட்டேன்னு அடிச்சு விடுவா. என்னல எங்க போறேன்? அம்மா வீட்டுக்கு போட்டுமா? அம்மா வீட்டுக்கு போறியா? ஏன் நேரத்துக்கு பொட்டிக்கு பக்கமே போவேல,
இன்னைக்கும் போவேல அப்படித்தானே? இல்ல அர்ஜுன். அந்த பொட்டிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என்னைக்காவது நான் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கனா? சாப்பிட்டியா? ம். இது என்ன நம்ப சொல்லுதியா? நீ நேத்துக்கு முழுக்க சாப்பிடல, இன்னைக்கு காஃபி கூட குடிக்கல. அம்மா வீட்டுக்கு போட்டுமா இன்னைக்கு? பொட்டிக்கு போற வேலையை பாரு. நேத்துக்கு ஃபுல்லா ஒண்ணுமே சாப்பிடல, இன்னைக்கு இந்த நேரம் ஆகுது. ஒன்னும் சாப்பிடாம உன பாட்டுக்கு சுத்திக்கிட்டே தெரிய. ஏதாவது ஒண்ணுல ஒண்ணு ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டியானா உன் அம்மாக்கு நான் தானே பதில் சொல்லணும். வந்து சாப்பிடு. இல்ல அர்ஜுன். நீ வான்னு சொல்ல இல்ல, உட்காரு. அர்ஜுன் எனக்கு பசிக்கல அர்ஜுன். அம்மா வீட்டுக்கு போறேன் இன்னைக்கு. நீ அது ஃபுல்லா சாப்பிடல, அப்பனா டயர்டா தான் இருக்கான். நடக்கிறதுக்கு தெம்பு இருக்காது. உனக்கு பொட்டிக்கு போனா பொட்டிக்கு போ, உன் அம்மா வீட்டுக்கு போனா அம்மா வீட்டுக்கு போ. உன்னை யார் பிடிச்சு வச்சா? சாப்பிடு. சாரா வரேன் அண்ணே. இவ என்னமா சாப்பிடல தானே? நேத்துல இருந்து இது வரைக்கும் அண்ணி எதுவுமே சாப்பிடல. நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் திமிர அதிகமா இருக்கு கண்டியா. நடக்கிறதுக்கே தெம்பு இல்லாம இழுத்து இழுத்து நடந்துட்டு இருக்கான். நீ போய் தோசை எடுத்துட்டு வா. இல்ல அர்ஜுன் எனக்கு வேண்டாம். என்ன மயக்க போட்டு எங்கேயாவது போய் விழுவ? என்னைய தூக்கி உள்ள வைக்கிறதுக்கா பிளான போடியா? அன்னைக்கு வயிறு ரொம்ப வலிக்குது போலயே. நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அர்ஜுன். போயிட்டு 2-3 நாளையில வந்துறேன். நீங்க வந்தே ஆவணன்னு நானா கூப்பிட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு நீ எங்க வேணாலும் போ. உங்களுக்கு தோசை எடுத்துதான் நீ வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. என்ன இனிமே ஊட்டணுமா? இல்ல, இவளை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. அப்படியே சுத்தி நின்னுகிட்டு அவ்வளவு கவனிப்பு வேற. இந்த அர்ஜுன் என்னைக்காவது என்கிட்ட ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பாரா? என்னைக்கு அவளுக்கு விட்டா அப்படியே அவரே ஊட்டி விட்டுருவாரு போல இருக்கு. தியா, தியா என்னாச்சு? அண்ணி, இவ என்ன திடீர்னு போய் வாமிட் பண்ணியா? சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தா. சர தண்ணி அடாய். இப்படி என்கிட்ட என்னைக்காவது அக்கறையா ஒரு வார்த்தை கேட்டிருக்காரா? வாமிட் தானே பண்ணா. நியாயமா பார்த்தா இவ 2 பேரும் என்னைய உழுந்து உழுந்து கவனிக்கணும். எந்த சம்பந்தமும் இல்லாதவளுக்கு விழுந்து விழுந்து வேலை பாக்கியாவ. இப்போ ஓகே தானே? நேத்துக்கு 3 நேரமா ஒழுங்கா சாப்பிட்டிருந்தேனா? இவன் என்ன காலமே இங்க வந்துட்டா. இப்ப தியா வாமிட் பண்ணதுக்கு காரணம் நேத்துக்கு சாப்பிடல. சாப்பிடாம சாப்பிட்டா இப்படித்தான் ஆகும். அர்ஜுன், ம்? அம்மா வீட்டுக்கு போட்டுமா? ஏண்டி, நேத்துக்கு சுத்தமா எதுவுமே சாப்பிடல. இன்னைக்கு இப்பதான் சாப்பிடறதுக்கு எடுத்த உடனே வாமிட் பண்ணியாச்சு. இப்படியே நீ அங்க போனியனா உனக்கு இங்க ஒண்ணுமே தரல, உன்னை சாப்பிடறதுக்கு உடலைன்னு தானே நினைப்பாவ. நல்லா சாப்பிட்டு தம்பானதுக்கு அப்புறம் போனா போதும். இவர்கிட்ட என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுக்கு? அப்படி என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டியாவன்னு எனக்கு தெரியணும்ல. வாமிட் தானே பண்ணா. என்னமோ அப்படியே பரலோகம் போதிக்கிறிய மாதிரியே. ஏ குண்டச்சி, ரைட்டு, அந்த பைத்தியக்காரி வந்துட்டா போலயே. என்னாச்சு அண்ணி, உடம்பு சரியில்லையா? ஆமா கவின், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தா அதான் சாப்பிட ஆரம்பிச்சதான் வாமிட் பண்ணிட்டேன். அட குண்டச்சி, இந்த நேரத்துல அப்படிதான் இருக்கான். எந்த நேரத்துல எப்படி இருக்கான்? நமக்கு பீரியட்ஸ் இவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? ஏன் இவ என்னத்துக்கு இப்ப வாமிட் பண்ணிட்டு நின்னா? அவிதான் சொல்லியாவேலாம், தலைவலி கூடிச்சுன்னா வாமிட் தான் வரும். உனக்கு காதுல கேட்காதா? இந்த மனுஷன் இப்ப என்னத்துக்கு பல்ல காட்டிட்டு நிக்காரு? எப்படியோ தியா வாமிட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன அவியலே உடம்புக்கு முடியாம வாமிட் பண்ணிட்டு நிக்காவ? ஐயோ சாரா, உனக்கு ஒண்ணு தெரியாது. இது சந்தோஷமான நேரத்துல வரக்கூடிய வாமிட் தான். சந்தோஷமான நேரம். நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? என்னதான் அன்னைக்கு மேல கோபமா இருந்தாலும் தலைவலியா இருக்கவியல்கிட்ட இப்பயா பேசியது. கன்ஃபார்ம் தியா, டா வந்துட்டாளா? இவளை கொடுப்பேத்ததுக்கு இந்த ஆள் என்னமோ பிளான் போட்டாரு போல. இனிமே இதுல நின்னா சரிப்பட்டு வராது, கிளம்பிட வேண்டியதான். நான் மேல ரூமுக்கு போறேன். ஐயோ குண்டச்சி, பாத்து நடா, பாத்து நடந்து போமா. அண்ணே, இன்னைக்கு விளங்குன மாதிரி தான். அர்ஜுன் கையெடுங்க. இந்த மாதிரி நேரத்துல மெல்ல நடந்து போனோம். நீ படுக்க ஃபாஸ்டா நடந்து போற. அர்ஜுன் வாமிட் தானே பண்ணா. என்னமோ உயிரே போற மாதிரி இப்படி தாங்குதியா? ஜெசிகா, உயிர் போவேலாம், உயிர் வரப்போகுது. உயிர் வரப்போகுதா? யாருக்கு? இறந்து போன நிலனா அஞ்சுவும் உயிரோட வரப்போறாங்களா? என் முட்டாள், புதுசா கல்யாணம் ஆயிருக்கு எங்களுக்கு. உயிர் வரப்போகுதுன்னா இது கூட உனக்கு புரியாதா? என் குண்டச்சி, இப்போ வாமிட் பரவாயில்லையா? ஆமாங்க. என்னமோ வாமிட் பண்ணுவேன். இந்த ஆள் என்ன சொல்ல வராருன்னு புரியலையே. அர்ஜுன், உனக்கு என்ன? அதையா புளிப்பா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? புளிப்பா வாங்கிட்டு வர போறானா? புளிப்பா எதுனா சாப்பிடணும் போல இருக்கா? மாங்காய் வாங்கிட்டு வரட்டா? கையெடுங்க, அதே போதும் எனக்கு. இங்க இருந்தியா, இந்த மாதிரி பட்ட நேரத்துல நீ என்ன ஆசைப்பட்டு கேட்டாலாம் அதை நான் உனக்காண்டி வாங்கி தரணும். என்ன வேணும்னு கேளு. ஒண்ணுமே வேண்டாம். அர்ஜுன் வாமிட் தானே பண்ணா. என்னத்துக்கு இப்ப இவ்ளோ சீன் போடுதியா? பைத்தியம், நான் சந்தோஷமா இருக்கேன். என்னை பார்த்தா சீன் போடிய மாதிரியே தெரியுது. சந்தோஷமா இருக்குதியலா? ஏன் அர்ஜுன், என்னமோ ஒரு ஆஸ்பத்திரி ஏதாவது கட்ட போறியலா? ஆஸ்பத்திரியா? ஆமா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிடல் இருக்குதா. என்னமோ புதுசா ஆஸ்பத்திரி எதனா கட்ட போறியலா? இல்லையா? இல்ல, சந்தோஷமா இருக்கேதா சொன்னியல, அதான் கேட்டேன். என் சந்தோஷத்துக்கு காரணம் வேற. என்ன? தெரிஞ்சா நாங்களும் சந்தோஷப்படுவாங்களா? சொல்லுங்களேன். நான் அப்பாவாக போறேன். இது வெக்கமா இல்ல? சேச்சா, ஜாலியா இருக்கு. கவினா,
ஒருவேளை இருக்குமோ? இவன் ஒருத்தன். ஜாலியா இருக்கலாம். ஆமா, யாருக்கு அப்பாவா போறியா? ஏ அறிவுக்கிட்ட முட்டாள், உனக்கு மூளை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே, மூளை இல்லையா? ஏன் பிள்ளைக்குதான். உங்க பிள்ளைக்கா? ஓ உனக்கு தெரியாது கண்டியா, பிறக்க போற எங்க பாப்பாக்கு நான் அப்பா தானே. என்னால நிக்கிறதுக்கு கூட முடியல. இவளை கடுப்பேற்றதுக்கு இந்த ஆளுக்கு நான் தான் கிடைச்சனா? அசிங்கமா இருக்கேன். என் பெயின்ல இந்த ஆளுக்கு இப்படி ஒரு கிளு இப்ப தேவையா? இங்க இருக்குண்டச்சி, நம்ம 10 மாசம் நீ எந்த கவலையும் படாம சந்தோஷமா இருக்கணும். நீ எதை ஆசைப்பட்டாலும் மாமா எனக்கு இது பிடிச்சிருக்கு, மாமா எனக்கு இது வாங்கி தாங்கன்னு கேட்டா போதும். நீ ஆசைப்படியது அந்த வானத்துல இருந்தாலும் நான் உனக்காண்டி வாங்கிட்டு வருவேன். அர்ஜுன், வானத்துல எல்லாம் ஒருத்தனும் கடை போட்டு வைக்கல. ஒருவேளை என் குண்டச்சி நிலாவை ஆசைப்பட்டாள்னா? அர்ஜுன், கொஞ்சம் கட்டாம சும்மா இருக்குடியெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்க. இரிட்டேட் ஆகுது, வழி விடுங்க. ஐயோ குண்டச்சி அப்படிதான் இருக்கான். அப்படின்னா உனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா கண்டிப்பா பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைதான். இது இங்கிரு, என்னமோ 10 மாசம் இப்படித்தான் இருக்கும். சத்தமா பேசினா, சில நேரம் சிரிச்சு பேசினா கூட உனக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். இரிட்டேட் ஆகுதுன்னா கண்டிப்பா பிறக்க போறது பையன்தான். அது காலமா வயிறு பிடிச்சிட்டுலாம் வெளியே வந்தது. இவன் ஒருவேளை இந்த சேச்சிக்காவை கடத்தாததுக்காண்டி பேசியானோ? என் பேரை இவளை துரத்ததுக்காண்டி தான் இப்படி எல்லாம் செய்யாம போலயே. இப்போ இரிட்டேட் ஆகுதா? ஆமா அர்ஜுன், நிஜமாவே இரிட்டேட் ஆகுது. விடுங்க, நான் மேல போறேன். அப்பனா கன்ஃபார்ம் இரிட்டேட் ஆகுதுலாம் பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைதான். ஹலோ, என்னடே இரிட்டேட் ஆனா பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைன்னு எவன் சொன்னான்? இல்ல எவன் கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியணும்ல. ஐயோ ஜெசிகா, நானே ஒரு கைனகாலஜிஸ்ட் தானே, ஒரு டாக்டரா எனக்கு தெரியாதா? என் குண்டச்சிக்கு எனக்கு பிறக்க போறது பையன்தான். சரி வாடி செல்லம், நம்ம மேல போலாம். மெல்ல உன்னை தூக்கி கூட்டிட்டு போறேன். அர்ஜுன், சொல்லு ஜெசிகா. அவ இங்க வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி? அதுக்குள்ள எப்படின்னா, ஓ உனக்கு ட்ரீட் வைக்கலன்னு கோவப்படுத்தியா? நான் கூட பையன் பிறந்ததுக்கு பிறகு ட்ரீட் வைக்கலான்னு தான் நினைச்சேன். இப்பே நீ கோவப்படியதுனால எங்க பிள்ளைக்கு எதுவும் ஆயிடப்படாதுல. நாளைக்கே உனக்கு கேஎஃப்சி கூட்டிகிட்டு போய் உனக்கு எது வேணும்னாலும் வாங்கி தரேன், போதுமா? ரொம்ப நடிக்காதுங்க அர்ஜுன். ஏன் நான் எதுக்கு நடிக்க போறேன்? நான் சந்தோஷமா இருக்கேன். அர்ஜுன், அவ இங்க வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி அவ பிரெக்னன்ட் ஆவா? ஓ நீ அப்படி வரியா? அட அறிவு கெட்டவளே, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அவ அம்மா வீட்ல எல்லாம் இருந்தா. அர்ஜுன், அசிங்கமா இருக்கு அர்ஜுன். இப்படி எல்லாம் கேட்க அவளே அசிங்கப்படல, உனக்கு என்ன அசிங்கம்? அவ அம்மா வீட்ல தானே நின்னா. ஏன் கூறு கட்ட சேசிகா? ஜெசிகா, என்ன வாயில எப்படி நுழையுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே, ஒரு ஆம்பளை பையன்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா? ஐயோ பாட்டிமா, நீங்க உங்க பேரனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆசையில இருக்குதியா? ஆனா அவர் என்னை வெறுப்பேத்ததுக்கு தான் பேசியாரு. உன்னைய வெறுப்பேத்தி என் பேரனுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க வீட்டுக்கு புதுசா குழந்தை பிறக்க போகுது, நாங்க சந்தோஷமா இருக்கோம். உனக்கு என்ன வயித்தறிச்சல் அதுல? கண்டிப்பா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியதா? அம்மா, நீங்க நிஜமாவே கைனகாலஜிஸ்ட் டாக்டர் தானா? எனி டவுட்? இல்ல போலீஸ் சர்டிபிகேட் வச்சு நீங்க ஹாஸ்பிடல்ல நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. குண்டச்சி நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். அர்ஜுன், என்னடே உனக்கு? அவ பிரெக்னன்ட் ஆயலாம் இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஏதியா, நீ என்ன கூட வா, ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிடலாம். ஏண்டி, நானே ஒரு டாக்டர், எனக்கு தெரியாதா? ஏன் பொண்டாட்டி பிரெக்னன்ட் ஆயிருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நீ எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு பாக்க? அவ பிரெக்னன்ட் ஆயிருக்கான்னு நான் நம்ப மாட்டேன். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான். அவ பிரெக்னன்ட் ஆயிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சா போதும். இங்க இந்த மாதிரி சத்த போட்டு இரிட்டேட் பண்ணாத. வயித்துக்குள்ள இருக்க என் பையனுக்கு கோவம் வந்துடும். நீ எதுக்கு பச்சிருக்கிய? என் தங்கச்சி அத்தை, அத நினைச்சு சந்தோஷத்துல சிரிக்கியா? அண்ணே நானு, நீ சித்தப்பாடா? ஆமால. அண்ணே, குழந்தை பிறந்த உடனே முதல்ல நான் தான் தூக்குவேனா? சரிமா. போலி டாக்டர் எங்கெல்லாமோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நிஜமான போலி டாக்டர் இப்பதான் பாக்கேன். இரிட்டேட் ஆன ஆம்பளை பிள்ளை பிறக்குமா? இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. கத்தாதா, அவதான் இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லியா இல்ல? நீ கத்திய கத்தல எங்க பிள்ளைக்கு கோவம் வந்துட போகுது. அது பிறகுதியா, நம்ம பையன் பிறந்த உடனே நல்லது இது கெட்டது இதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். யாரு கூட சேரணும், யாரு கூட சேரப்படாது, எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும். சேரக்கூடாத வீலுக்கு கூட சேர்ந்தான்னு வச்சுக்கான். இங்க உன் புருஷன் ஒரு டாக்டர், ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் படிச்சேன். நாளை பின்ன நம்ம பையன் படிச்சா MBBS தான் படிப்பேன்னு கேட்டானா ஹாஸ்டல்ல சேர்த்துதான் ஆகணும். சேரக்கூடாத வீலுக்கு கூட சேர்ந்தான்னு வச்சுக்கான். அவனும் நடுராத்திரி காம்பவுண்ட் சவரை யாரி குதிக்க வேண்டியதா இருக்கும். அர்ஜுன், நான் ரூமுக்கு போறேன். குடச்சி மெல்ல மெல்ல நடா. ஏமா, இந்த மாதிரி நேரத்துல பார்த்து தான் நடக்கணும். பார்த்து நடந்து போமா. ஐயோ பாட்டிமா. ஐயோ பாத்துமா, நீ பார்த்து நடா. அகதியா, நீங்க வந்ததுக்கு காரணம் இருக்கு அப்படிதானே? ஷபா, இந்த ஆள் தான் பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவ இந்த ஆளுக்கு மேல பைத்தியமா இருக்கா. நினைச்சேன்டி, நீ நடிச்சுக்கிட்டு தான் இங்க வராம இருந்திருக்க. ஆனா நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்குதியா? மெண்டல், நான் தாலி கட்டின செகண்ட்ல இருந்தே அவன் என் ஒய்ஃப் தான். நீ வேற இதுக்கு முன்னே என்ன லவ் பண்ணிட்டேன். சத்தியமா ஜெசிகா, எங்களுக்கு பொண்ணு பிறந்திருந்தா உன் பேர் தான் வச்சிருப்பேன். ஆனா பிறக்க போறது பையன் கண்டியா? அதான் வேற பேர யோசிக்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம். அடுத்தது பெண் குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கணும். நீ வாடி தங்கம். சி, எப்படிப்பட்ட பேரெல்லாம் வருது கண்டியா? நீ வா குண்டச்சி, நாம போலாம். பாத்து மெல்ல நடா. அப்பனா இந்த காரணத்துக்காண்டிதான் இவ இங்க வந்திருக்கா. நம்மளுக்கிட்ட என்ன நடிப்பு நடிக்கியா? ஒருவேளை பிரவீன் கிட்ட இருந்து காப்பாத்ததுக்கு தான் போனாரா? இல்லனா
இவர்தான் அந்த பிரவீனா. அர்ஜுன், என்ன ஆனாலும் நீங்க எனக்கு தான். பிரெக்னண்டாவா இருக்கேன். அந்த குழந்தைய நான் பிறக்க விட்டாதானே. அபார்ஷன் பண்ணியதுக்கு என்னென்ன கொடுப்பாவன்னு எனக்கு செல்லம் போல தெரியல. பப்பாயா கொடுப்பாவன்னு தெரியும். எனக்கு என்னமோ கல்யாணம் ஆகல. முத போய் ChatGPT கிட்ட கேட்டுட்டு அதுகிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வந்து உன்னை கவனிச்சுக்கிடியேண்டி. எப்படி இந்த குழந்தை பூமியில கால் எடுத்து வைக்குதுன்னு நான் பாக்கேன். ஐயோ குண்டச்சி பாத்து நடான்.